بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்று தினந்தோறும் நடத்தப்பட்டு வந்த பாடம் ஒரு 2 மாத அளவுக்கு இடைவெளி விடப்பட்டு இப்போது நம்ம மீண்டும் ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே உள்ள நிகழ்ச்சி நிரல் பிரகாரம் ஒவ்வொரு திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த ஹதீஸ் கலையை பொறுத்த வரைக்கும் அதற்கு அடிப்படையான ஒரு நூலாக முகத்திமா இப்னு சலாஹ் என்கிற ஒரு நூலை வைத்து அதை வாசித்து அதிலிருந்து ஹதீஸ் கலையை பற்றி நம்ம அறிந்து வந்தோம். இது குறித்து இந்த பாடத்தில் பங்கெடுக்கக்கூடிய பலரிடம் கருத்து கேட்ட பொழுது, இந்த முகத்திமா இப்னு சலாஹ் என்பது ரொம்ப ட்ரையாக, ரொம்ப இறுக்கமாக இருக்கிறது, கொஞ்சம் எளிமையாக இல்லை. இந்த பாடத்தை வேறு எளிமையான நூல்களிலிருந்து நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று பலரும் கோரிக்கை வைத்தார்கள். ஏனென்றால் அதை விளங்குவதற்கு இன்னும் பல ஏராளமான நூல்களை போய் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ அடிப்படையான விஷயங்களை விட்டு கவனம் திரும்பி போய் அந்த ஹதீஸ் கலையை விட்டு நம்ம திசை திரும்புகிற மாதிரி எல்லாம் ஏற்படுகிறது என்று பலரும் கருத்து சொன்னார்கள். எனவே அந்த முகத்திமா இப்னு சலாஹ் என்ற நூலை இதுவரைக்கும் நடத்தியதை அப்படி வைத்துவிட்டு அதை ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்கள் எளிமைப்படுத்தி அதை சுருக்கி அதனுடைய சாராம்சத்தை என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு நூலாக வழங்கியிருக்கிறார். அதிலிருந்து இருக்கும்போது தேவையற்றதையெல்லாம் அவர் கழிச்சிடுறாரு, அடிப்படையான விஷயங்களை மாத்திரம் சொல்கிறார். அதனால் நுகுபத்துல் ஃபிக்ர் என்கிற பெயரில் உள்ள இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய ஒரு நூலை, அது ஒரு சின்ன ஒரு நூல் தான், ஒரு 18-20 பக்கம்தான் இருக்கும். அந்த நூலை என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த இப்னு சலாஹுடைய அந்த நூலை, பல வால்யூம்களை கொண்ட அந்த ஒரு நூலை ரொம்ப சுருக்கி தேவையற்றதையெல்லாம் தேவையற்றது என்றால் விளங்குவதற்கு கடினமான விஷயங்களை எல்லாம் கழித்துவிட்டு அடிப்படையான விஷயங்களை மாத்திரம் அவர் நுகுபத்துல் ஃபிக்ருங்கிற பெயரில் அவர் எழுதினார். அதுக்கப்புறம் அது ரொம்ப சுருக்கியாச்சு என்று சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி, அதாவது இப்னு சலாஹுடைய நூலில் ஓவராக சுருக்கி நெஞ்சிட்டார்னா ஒரு சின்ன ஒரு நோட் புக் அளவுக்கு ஆக்கிவிட்டார். அதனால் மறுபடியும் அதை விரிவுபடுத்தி இன்னொரு நூல் எழுதினார். அப்போ இந்த நுகுபத்துல் ஃபிக்ர் என்கிற ஒரு நூலையும் தேவைப்படும் இடங்களில் அவர் அதுக்கு விளக்கமாக எழுதினார் இல்லையா, நுசுஹத்துன் நல்ருங்கிற பேரில், அதில் உள்ள விவரங்களையும் சேர்த்து நம்ம படித்தோம் என்று சொன்னால் அந்த சப்ஜெக்ட் விரிவாக வந்து கொண்டே இருக்கும், சரளமாக உங்களுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கும் என்கிற அடிப்படையில் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த நுகுபத்துல் ஃபிக்ர் என்கிற ஒரு நூலைத்தான் இப்போ எடுத்துக்கொள்ள போகிறோம். இதில் இப்னு சலாஹுடைய சொல்கிற விஷயத்தை தான் இவர் சொல்கிறார், அதை பேசிக்காக வச்சு தான் சொல்கிறார். சொல்வது ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, தேவையற்ற விஷயங்களை எல்லாம் கழித்துவிட்டு அடிப்படையான விஷயங்களை மாத்திரம் சொல்லக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறார். இந்த நுகுபத்துல் ஃபிக்ருங்கிற ஒரு நூலைத்தான் அரபு கல்லூரிகளில் ஹதீஸ்களை நடத்துவதற்கு ஒரு பாடமாக பல இடங்களில் வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு நூலையே நீங்கள் வாசிப்பது என்ன செய்யும், பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினால அந்த நூலிலிருந்து நம்ம ஹதீஸ்களை பார்க்குறோம். என்ன விஷயம் நேரடியாக வரிசையாக தகவலாக உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த நுகுபத்துல் ஃபிக்ரை இந்த நூலை படிப்பதற்கு முன்னாடி அதனுடைய ஆசிரியர் இருக்கார்ல, இப்னு ஹஜர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர், அவரை பற்றியும் நம்ம கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அந்த நூலாசிரியரை பற்றி என்ன செய்யணும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் முஸ்லீம் சமுதாயம் கல்விக்காக வேண்டி
மிக அதிகமாக ஒருவருக்கு கடன் பட்டிருக்கிறது என்று சொன்னால், கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இப்னு ஹஜர் அவர்களுக்கு தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்து இன்றைய தேதி வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த அறிஞர்களையெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டிங்கன்னா அவர்கள் அத்தனை பேரை விடவும் முதல் இடத்தில் இருப்பவராக இப்னு ஹஜர் இருப்பார். ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி, அந்த இமாம் இந்த இமாம்ங்கிறாங்கள்ல, அவங்கெல்லாம் இவருடைய அறிவுக்கு முன்னாடி ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய மேதை. அதாவது சுமார் 270 நூல்கள் எழுதியிருக்கிறார் இவர். 270 நூல்களை ஹதீஸ் சம்பந்தமாக, ஹதீஸ் கலை சம்பந்தமாக, ஃபிக்ஹ் சம்பந்தமாக, அறிவிப்பாளர்கள் சம்பந்தமாக, இப்படி எல்லா துறைகள்லையும் 270 நூல்கள் இவர் எழுதியிருக்கிறார். இவ்வளவு எண்ணிக்கையில் நூல் எழுதியவர்கள் இருக்கவே மாட்டார்கள். அதுலேயும் பல நூல்கள், பல வால்யூம்களை கொண்ட நூல்கள், சும்மா சின்ன சின்ன புக்குகள் கிடையாது. இப்போ புகாரிக்கு அவர் விரிவுரை எழுதினார். புகாரியே உங்களுக்கு ஒரு 7 வால்யூமில் கிடைக்கிறது. அவருடைய ஃபத்ஹுல் பாரிங்கிறது அது அதே மாதிரி சைஸில் எழுத்தில் நம்ம அச்சிட்டோம் என்று சொன்னால் ஒரு 40 வால்யூம் வரும். அப்போ ஒரு கித்தாபை இம்மாம் பெருசாக இருக்குன்னு சொன்னால் அவர் எழுதின அந்த எவ்வளோ பெரிய துண்டாற்றிருப்பார்னு பார்க்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி இவர் அனைத்து ஹதீஸ் நூல்களையும் மனப்பாடம் செஞ்சவர். ஹதீஸுகளை ஒரு புகாரில் ஒரு ஹதீஸ் எடுத்து விளக்க உரையில் எழுதினார்னு சொன்னால் அதுக்கு ரிலேட்டிவான ஹதீஸு எங்கெங்கெல்லாம் வருது என்பதை அதில் மென்ஷன் பண்ணிடுவார். கம்ப்யூட்டர் இல்லாத காலம். அப்போ அந்த மாதிரி காலத்தில் என்னென்னு கேட்டால் இப்னு ஹுசைமான்னா அவருக்கு அது மனப்பாடம், இப்னு ஹிப்பான் என்றால் அது அவருக்கு மனப்பாடம், புகாரி முஸ்லீம் என்றால் அது ஒரு மனப்பாடம். அப்போ இப்படி எல்லா விதமான ஹதீஸ் தொகுப்பு நூல்களுமே மனனம் அதனால் ஹாஃபில்னு ஒரு சொல்லுவாங்க. ஹாஃபில் என்றால் ஏராளமான ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணவன்னு சொல்லுவாங்க. இவர் ஏராளமான ஹதீஸ் நூல்களை எல்லாம் மனப்பாடம் செய்து வைத்திருந்தவர். இவர் அதாவது ஒரு மனிதன் எப்படி சிந்திக்கணும், எப்படி ஆய்வு செய்யணும் என்பதில் ஆர்வம் காட்டுவானேயானால் ஒரு இப்னு ஹஜருடைய ஒரு 4 நூல்களை வாசித்தால் போதும். இப்போ நாங்கள்லாம் இன்றைக்கு மதரசாவில் ஒன்றும் படித்து நாங்கள் பெருசாக அறிந்து கொள்ளலை. மதரசாவில் படிக்கும் பொழுது மொழியை கற்றுத்தந்தாங்க. அரபு மொழியை இலக்கணத்தை கற்றுத்தந்தார்களே தவிர இந்த ஹதீஸ்களை இதெல்லாம் கற்றுத்தரவில்லை. இதுகளையெல்லாம் நம்ம எங்கே எடுக்கிறோம் என்று கேட்டால், என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த இப்னு ஹஜருடைய அந்த நூல்களை எடுத்தாலும் அதில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அவர் அதை நல்ல அணுகியிருப்பார். ஒரு விஷயத்தை எப்படி தேடுவது, எப்படி ஆய்வு செய்வது, எப்படி அது ஒரு முடிவு எடுப்பது என்பதெல்லாம் அவருடைய ஒரு 4 நூல்களை கவனமாக வாசித்தாலே என்ன செய்யலாம், அவங்க பெரிய ஆய்வாளர்களாக மாறலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அவர். எல்லா இமாம்களை விடும் அவர் முதல் இடத்தில் வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜீனியஸ். இப்னு தைமியாவெலாம் சொல்லுவாங்க, இப்னு தைமியாவெலாம் ஒரு போராளி, ஏறக்குறைய அவர் சமகாலத்தில் உள்ளவர் தான். அப்படி போராளியாக இருந்தாலும் கூட எல்லா துறையிலையும் நுழைந்து எழுதின ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் இவர் தான். இந்த இப்னு ஹஜர் அவர்களுடைய நாடு மிஸ்ர், எகிப்துங்கிற நாட்டில் அவர் பிறந்தார். அவர் எகிப்தில் பிறக்கக்கூடிய நேரத்தில் இப்போதைக்கு நம்ம இஸ்ரேலாகவும் பாலஸ்தீனாகவும் இருக்குல்ல, அந்த பகுதியெல்லாம் எகிப்தில் இருந்தது. எகிப்தை சேர்ந்தவர்னு இவரை சொல்லுவாங்க, மிஸ்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ இவருடைய ஊர் மிஸ்ரில் இல்லை. இவருடைய ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இஸ்ரேலில் இருக்கிறது. இப்னு ஹஜர் அவருடைய ஊருக்கு பேர் அஸ்கலான். அஸ்கலானி, இப்னு ஹஜர் அஸ்கலானின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்கலான்ங்கிறது எங்கே இருக்குன்னு பழைய வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் எகிப்துடைய ஒரு பகுதியாக அவை இருந்தன. அந்த எகிப்து, ஜோர்டானு, பாலஸ்தீனு, இஸ்ரேல்னு சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே எகிப்துடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்ததுனால அவரை மிஸ்ரி எகிப்துக்காரர் என்று தான் சொல்வார்கள். ஆனால் இப்போ எகிப்தில் அது இல்லைல்ல. இப்போ அவர் இஸ்ராயலி தான், இஸ்ரேவேல்காரர் தான். இஸ்ரேலில் தான் அவருடைய ஊர் இருக்கிறது. யூதர்கள் தான் அங்கே ஜாஸ்தி ஆக்கிரமித்து கைப்பற்றி கொண்ட ஒரு பகுதியில் இருக்கிறது அவருடைய ஊர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேர் இப்னு ஹஜர் என்று அறியப்பட்டிருக்கிறார். ஹஜர்னா கல்.
இப்னு ஹஜர்னா கல் மகன், கல்லின் மகன், பாறையின் மகன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் வருது. அவங்களுடைய தகப்பனார் பேர் ஹஜராண்டா ஹஜர் கிடையாது. அவருடைய தகப்பனார் பேர் அலி, அவருடைய பேர் அகமது. இப்னு ஹஜர்னு சொல்கிறோமே, அவங்க வாப்பா வச்ச பேர் வந்து அகமது, அவங்க தகப்பனார் பேர் வந்து அலி. அகமது இப்னு அலி தான் அவருடைய பேர். அப்போ இப்னு ஹஜர்னு என் பேர் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் தந்தையை வைத்து வந்தது கிடையாது. அதாவது இவருடைய ஒரு சொல்லை வந்து உடைக்க முடியாது, கல் மாதிரி உறுதியாக இருக்குமா. யாருடைய கல்லை உடைக்க முடிஞ்சாலும் இப்னு ஹஜர் சொல்ல உடைக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. மதரசாக்களில் புறமொழியாக பேசிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய அந்த ஒரு உறுதியான ஒரு ஆய்வுன்னா எதாக இருந்தாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணி, தவறு ஒரு மனிதர்கள் இவற்றையும் தவறுகள் இருக்குது, அது ஒரு விஷயம். ஆனால் குறைந்த தவறு இருக்கும். அவர் மனிதன்கிற முறையில் தவறு ஏற்படாமல் யாருமே இருக்க முடியாது இல்லையா, அப்படி இருக்கும். அந்த மாதிரியான வகையில் எடுத்திங்கன்னா இவர் ஒரு பெரிய ஒரு மேதை. சரியா? அவருடைய பேர் வந்து இப்னு ஹஜர்னு வந்ததுக்கு காரணம் வந்து ஹஜருங்கிறவருக்கு மகன்கிறதுக்காக இல்லை, கல் மகன், இரும்பு மனுஷன்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியாக அவருக்கு வைக்கப்பட்ட ஒரு பேர் தான். அவரை வந்து பேரையே சொல்லக்கூடாது, அவர் கல் மாதிரி உறுதியாக இருப்பார், பாறை மாதிரி ஒரு உறுதியான ஒரு ஆள். எதில் உறுதினா உடல் அமைப்பில் இல்லை, சிந்தனையில், மூளையில், அறிவில் பயங்கரமான உறுதியான ஒரு ஆள் என்கிற வகையில் தான் அவருக்கு அந்த பெயர் வந்து சொல்லப்படுகிறது. அவருடைய காலம் வந்து ஹிஜ்ரி 773 773 அவர் பிறக்கிறாரு. 852 மரணிக்கிறார். இப்போ நம்ம காலத்திலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 500-600 வருஷத்துக்கு முந்தினவர் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து 700 வருஷத்துக்கு பிந்தினவர் தான். நடுவில் இருக்கிறார் அவர். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நம்ம காலத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் இடைப்பட்ட காலத்தில் அவர் வந்து வாழ்ந்த ஒரு அறிஞர். இவர் வந்து இவருடைய முக்கியமான ஆசிரியர்கள்னு யார் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அந்த ஹதீஸ் கலையில் வந்து சரியான ஹதீஸையும் பலவீனத்தையும் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப நுணுக்கமான திறமை மிக்கவராக இருந்தவர் வந்து ஹாஃபில் இராக்கி, ஜைனுத்தீன் இராக்கின்னு சொல்லுவாங்க. ஹாஃபில் இராக்கி, அந்த இராக்கி இடத்தில் தான் இவர் நினைஞ்சார், கல்வி கற்றார். அதே மாதிரி ஃபிக்குஹு மார்க்க சட்டங்களை வந்து புல்குயினி, இப்னு முலக்கின், புர்ஹான் இந்த மூவர்கிட்டையும் கற்றார். இப்னு ஜமா என்பவர்கிட்ட வந்து அரபு மொழி சம்பந்தப்பட்ட கல்வியை வந்து அவர்கிட்ட கற்றிருந்தார். லுகத்து இருக்கு இல்லையா, அந்த அகராதி, அதை வந்து காமூஸ்ன்ற ஒரு அகராதி ஒருத்தர் எழுதியிருக்கார். அந்த நூலாசிரியர்கிட்ட தான் அதை கற்றிருக்கிறார். இவர் ஏராளமான பகுதிகளுக்கு கல்வி தேடுவதற்காகவே போயிருக்கிறார். அதாவது சவுதி அரேபியா, அப்போ வந்து ஹிஜாஸ் அதுக்கு பேர், ஷாம்னா இப்போ சிரியாங்கிறாங்கல்ல, சிரியா, ஏமன், இந்த பகுதிகளுக்கெல்லாம் நெஞ்சார் கல்வியை தேடி போயிருக்கிறார். இவர் சுமார் வந்து ஒரு 15க்கு மேற்பட்ட கல்விக்கூடங்களில் ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். மதரசாவில் என்ன செஞ்சுருக்கிறாரு, மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஏராளமான மாணவர்கள் இவருக்கு. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னா, எகிப்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் இருந்தார் இவர். எகிப்தில் வந்து இஸ்லாமிய ஆட்சி இருக்கிற ஒரு கட்டத்தில் வந்து, அதாவது நீதிபதிகள்லாம், நீதிபதினா அந்த சுப்ரீம் நீதிபதிக்கு சொல்லுவோம், தலைமை நீதிபதியாக இணைஞ்சார் இவர் இருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேதை தான் இப்னு ஹஜர் அவர்கள். உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் அறிந்துவிட்டு இவருடைய நூல் மாத்திரம் மிச்சம் இருந்தாலேயே 90% இல்மை எடுத்துட முடியும், ரீகவர் பண்ண முடியும். அப்படியான ஒரு நமக்கு வியப்பாக தான் இருக்குது. எப்படி இந்த மனுஷனுக்கு இவ்வளவுக்கு நேரம் கிடைச்சது, எப்படி இவருக்கு எழுத முடிஞ்சிச்சு, எப்படி ஒரு விரிவாக சிந்திக்க முடிஞ்சிச்சு. ஒருவனுக்கு ஒரு அறிவு இருந்துச்சுன்னு மண்டக்கணம் வந்துச்சின்னு வைங்க, அவன் இப்னு ஹஜரை போய் பார்த்துட்டான், மண்டக்கணம் குறைஞ்சிடும். எப்படிப்பட்ட கடல் மாதிரி ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம். அப்படி அளவுக்கு பிரமிக்கிற ஒரு ஆற்றல். எந்த ஒரு இமாம் அறிஞர் எடுத்து பார்த்தாலும் இவருடைய எதுவும் அதை எடுத்து பார்த்தோம்னா இவர் எங்கேயோ நிற்பார். அப்படிப்பட்ட ஒரு மேதை. அதாவது சுருக்கி சொல்வதாக இருந்தால் 14 நூற்றாண்டில் வாழ்ந்த அறிஞர்கள் முதலிடம் இவருக்கு தான். ஏன்னா அவங்களுடைய நூல்களை கொண்டு தானே அவங்களை அறிய முடியும். கதைகள் கப்சாக்களில் என்னிடத்தை எழுதி வச்சுருப்பாங்க புகழ்கிறதுக்காக வேண்டி. அவர் கைப்பட எழுதின புத்தகங்கள் தான் அதை வந்து பேசும். அவருடைய புத்தகங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது.
அந்த நூல்கள் வந்து அதை படித்தோம் என்று சொன்னால் அவருடைய விசாலமான அறிவு என்ன செய்யும், அதில் தென்படும். உதாரணமாக அவருடைய நூல்களுடைய அந்த பட்டியலை கூட இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். முக்கியமான ஒரு கிதாப் என்னென்னு கேட்டால் ஃபத்ஹுல் பாரிங்கிறது. இந்த ஃபத்ஹுல் பாரிங்கிறது இந்த புகாரிக்கு ஷரஹ் விரிவுரை. புகாரியோட ஹதீஸை எடுத்துக்கிட்டு அந்த ஹதீஸுடைய சொல்லுக்கு சொல்லு அர்த்தத்தை கொடுப்பார். இந்த ஹதீஸு வேறு எந்த இடத்துலலாம் வந்திருக்கு என்று சொல்வார். அதில் என்னென்ன சட்டங்கள் எடுக்க முடியுமோ அதுகளை சொல்லுவார். இந்த ஹதீஸு வேறு எந்தெந்த நூலெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார். புகாரிக்கு மாத்தமாக முஸ்லீம் இதை வேறு வார்த்தையை கொண்டு அறிவித்திருக்கிறாரும்பார். இப்படியாக வந்து புகாரியில் எடுத்துக்கொண்டால் ஹதீஸ் கலையவே அதுக்குள்ளே திணிச்சிருப்பார். அப்படியான ஒரு பெரிய கிதாப் வந்து ஃபத்ஹுல் பாரிங்கிறது. அதே மாதிரி அதை விட பெருசாக ஹதியு சாரின்னு எழுதினார். அதுவும் புகாரியுடைய விரிவுரை தான். அதே மாதிரி வந்து புகாரியில் என்ன செய்வார்னு கேட்டால் சனது இல்லாமல் சில ஹதீஸுகளை தலைப்பில் சொல்லுவார். அதாவது சனதே இருக்காது, ரசூல்லா சொன்னாங்கன்னு மட்டும் போட்டு மெசேஜ் மட்டும் போட்டிருப்பார். அதுகளையெல்லாம் எடுத்து வச்சு என்ன செய்கிறாருன்னா இதை வேறு சனதோடு வேறு எந்த நூலில் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து அதுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அது தகலிக்கு தாலிக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து சுருக்கி இவருக்கு எழுதினார். அதே மாதிரி வந்து ஹதீஸுகளில் உள்ள புகாரியில் உள்ள அருஞ்சொல் பொருட்கள், அதாவது ரேராக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் புகாரில் வரும்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னு தனியாக டிக்ஷனரியில் தேடுறதுக்கு பதிலாக இவர் என்ன செய்யிருக்காருன்னா தக்ரீபுல் கரீப் ஃபி கரீபில் புகாரின்ற புக் எழுதியிருக்கிறார். புகாரியில் உள்ள அரிதான சொற்களுக்கு உரிய அர்த்தம் அப்படின்னு சொல்லி புகாரில் ஒரு சொல் வச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு பொது அகராதியை நீங்கள் தேட வேண்டியதில்லை. இவர் இந்த கிதாப் பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை வருது, இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அறிவிப்பாளர்களை பற்றி தஹதீபுல் கமால்ங்கிற ஒரு நூல், விரிவான ஒரு நூல். அந்த நூலை விட அதிகமான விவரங்களோடு என்ன செய்கிறார்னு கேட்டால் அறிவிப்பாளர்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து தஹதீபுல் கமாலில் இல்லாத நம்பகமான பல அறிவிப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அதை விட்டுட்டார் அவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். திருமதிங்கிற நூலுக்கு விரிவுரை எழுதினார். அந்த விரிவுரை வந்து அவர் முழுமைப்படுத்துவதற்கு முன்னாடி மரணிச்சிட்டார். எது வரைக்கும் எழுதினாரோ அது கிடைக்கிறது, அது மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி வந்து திருமதி என்ன செய்வார்னா ஒரு ஹதீஸை போட்டு இந்த கருத்தில் இன்னுன்னார் அறிவித்திருக்கிறார் ஒஃபில் பாபி அனிபுன் அப்பாஸின்னு இப்படி போடுவார். அந்த மாதிரி கருத்து எங்கெல்லாம் இருக்குன்னு அதை தேடி எடுத்து திருமதி என்ன செய்வார், ஹதீஸை போட்டுட்டு இந்த கருத்தில் இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள்னு ஒரு 5-6 சஹாபியை போட்டுருவார். அது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவர் உட்காந்து அதை விட தேடி என்ன செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னா இருக்கிறார். அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாமுடைய முஸ்னது, அஹ்மது ஹம்பலுடைய முஸ்னது, இப்னு ஹுசைமா, தாரமி, இப்னு ஹிப்பான், முஸ்தகரஜ் அபு அவானா, இப்னுல் ஜாருது, ஹாக்கிமு, ஷரஹ் மானில் ஆசாரு, தாரகுத்தனி, இந்த 10 நூல்களையும் என்ன செய்கிறார், தொகுத்து ஒரு தொகுப்பாக கொண்டு வந்திருக்கிறார். அப்படி ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து தஹதீப் ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல். ஒரு அறிவிப்பாளரை பற்றி அறிந்து கொள்ள நினச்சோம்னு சொன்னால் அதில் போய் பார்த்தா அந்த ஆளை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து தஹதீப் அதை ஸ்டார்ட் பண்ணி தக்ரீபுன்னு எழுதினார். அப்புறம் ஹாஃபில்கள் ஹதீஸை மனனம் செஞ்சவர்கள் யார் யார் எந்தெந்த காலத்தில் வாழ்ந்தாங்க என்று அவங்களுடைய வரலாறு. அதே மாதிரி கஷாஃப்னு சொல்லி ஒரு தஃப்சீர் இருக்கிறது. அவர் கொஞ்சம் தர்க்க ரீதியாக லாஜிக்காக தஃப்சீர் எழுதியிருக்கிறாரு. அதில் ஃபேமஸான ஆள் கஷாஃபுங்கிற ஆள். அந்த கஷாஃபில் என்ன பண்ணுவார்னு கேட்டால் ரசூல்லா சொன்னாங்கன்னு ஹதீஸுகள் அங்கங்கே குறிப்பிடுவார். அந்த ஹதீஸ் சனதெல்லாம் போட மாட்டார், கால ரசூல்லான்னு போட்டு விட்ருவார். இவர் உட்கார்ந்து மெனக்கெட்டுக்கிட்டு கஷாஃபில் வரக்கூடிய ஹதீஸெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஹதீஸ் இருக்குதா இல்லையா, இருக்குதுன்னா எங்கே இருக்குது, இந்த ஹதீஸ்ன்னு சொல்கிறார், அப்படி ஹதீஸே கிடையாது என்று கஷாஃபுடைய ஹதீஸுகளை என்ன செய்கிறாரு, அதை வந்து மீளாய்வு செய்து என்ன செய்கிறாரு, நூல் எழுதுகிறார். அதே மாதிரி கஷாஃப் சொன்ன சில கருத்துக்கள், கஷாஃபுடைய நூலாசிரியர் மூத்தசிலாண்டவரை சொல்லுவாங்க. சில கொள்கைகள் வந்து நம்ம அடிப்படை கொள்கை கொஞ்சம் மாற்றமாக இருக்கும், அதுகளுக்கு கொஞ்சம் கவுண்டர் கொடுத்து ஒரு நூல் இணைஞ்சிருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். அதே மாதிரி கஷாஃபில் உள்ள ஹதீஸ் இல்லாமல் பெரியவர்கள் சொன்ன கூற்றுகள்னு போட்டிருப்பார், அதுகளை வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி ஹனஃபி மதுஹபில் முக்கியமான கிதாபு ஹிதாயான்னு சொல்லுவாங்க.
அப்போ ஹிதாயாங்கிற கிதாபு வந்து ஹனஃபி மதஹபுக்கு ஒரு மிக ஆத்தன்டிக்கான கிதாபு. அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிறைய ஹதீஸ்களை போட்டு மசாயில சொல்லியிருப்பார். அதை போய் தேடி இந்த ஹிதாயாவில் உள்ளபடி ஹதீஸ் கிடையாது, இந்த ஹதீஸ் தப்பு, இந்த ஹதீஸ் இப்படி தான் இருக்கிறது, இந்த ஹதீஸ் பலவீனமானது என்று சொல்லி ஹிதாயாவில் இடம்பெற்றுவதற்குரிய அதுக்கு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து மிஷ்காத்துன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, மிஷ்காத்து மசாபிஹி, அந்த ஹதீஸுடைய விஷயங்களை அதில் உள்ள ஹதீஸ்களுக்கு வந்து தஹ்ரீஜ் தஹ்ரீஜ்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வேறு எங்கெங்கே உள்ள இருக்குது, அதனுடைய சனது என்ன, அதெல்லாம் என்ன செய்வார், எழுதுவார். அதே மாதிரி வந்து இப்படியே இந்த லிஸ்ட்டு போடுவாங்களேன், போடிக்கிட்டே இருக்குது. அது மாதிரி சஹாபா முக்கியமானது மட்டும் விலைக்கு சொல்லிடுறான். ஒருத்தர் வந்து சஹாபியா இல்லையான்னு அறிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு பேர் வருது, இவர் ரசூல்லா காலத்தில் உள்ள ஆளா பிந்தி உள்ள ஆளான்னு அறியறதுக்கு நீங்கள் விரும்புனீங்க என்று சொன்னால் இந்த கிதாபில் போய் இந்த பேரை போட்டு அடிச்சீங்கன்னா ஒடியாந்துடும். அவர் யார் என்ன எப்போ பிறந்தார், ஒரு சஹாபி தானா சஹாபி இல்லையா, அப்போ அல் இசாபான்னு அந்த கிதாபுக்கு பேர், அதை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அதில் நுஹ்பத்துல் ஃபிக்ர் அது ஒன்று, இப்போ நம்ம படிக்க போகிறோம்ல அந்த கிதாபு, அதுக்கு விரிவுரைன்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்னு சலாஹுடைய முகத்திமா இருக்குது இல்லையா, அதுக்கு விரிவுரை எழுதியிருக்காரு, அதுவே பெருசு, அதுக்கு உட்காந்து மெனக்கட்டு என்ன செய்யிருக்கிறாரு, விரிவுரை எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் இப்னு சலாஹுடைய அந்த புக்கில் சில பிழைகள் இவர் காண்கிறாரு. இப்னு சலாஹ் எழுதுனா ஹதீஸ்களை விதி தப்பாக சொல்கிறாரு, இந்த விதி தப்பு என்று சொல்லி அவர் கவுண்டர் கொடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை வந்து எழுதியிருக்கிறாரு. லிசானுல் மீசான் என்று அதுவும் அறிவிப்பாளர்களை பற்றிய ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து முல்தர குழப்பி அறிவிக்கிற ஹதீஸுகள், அந்த மாதிரி ஹதீஸுகள்லாம் எடுத்து அது ஒரு நூலாக்கியிருக்கிறார். அதே மாதிரி இல்லத்துன்னா நுணுக்கமான குறைபாடுனா என்ன, அதை பற்றி எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து வேறு தனித்தனி தலைப்பில், அதாவது சாப்பாட்டின் ஒழுங்குகள், குடிப்பது ஒழுங்குகள், பாத்ரூம் போகிற ஒழுங்குகள் என்று சொல்லி ஒழுங்குகள் குறித்த ஒரு அமல் செய்வதற்குரிய நூல்கள்லாம் எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ரஜப மாதத்தில் நோன்பு வைப்பது சிறப்புகள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து முஸ்னதுல் ஹாரிஸுங்கிற ஒரு நூலுக்கும் அகமதுங்கிற ஒரு நூலுக்கும் வந்து அவங்க விட்டுருக்கிற ஹதீஸுகள், அவங்க சருத்துப்படி இதெல்லாம் இருக்குது, இந்த ஹதீஸெல்லாம் அவங்க சேர்க்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதே மாதிரி எழுதின நூல்களுடைய பட்டியல் வந்து போய்கிட்டே இருக்கிறது வாட்டுக்கு 270 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் சுமார் ஒரு 30 நூல்கள் வந்து எழுத ஆரம்பித்து அரையும் குறையுமா நிற்கக்கூடிய நூல்கள், ஃபினிஷ் பண்ணலை, எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, மூத்தா போயிட்டார், அந்த மாதிரி விடுபட்ட நூல்கள் இருக்குது. இப்படி வந்து எந்த முக்கியமாக மசாயில்களை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புனீங்க என்று சொன்னால் அவருடைய இந்த புலுகுல் மராம்ங்கிற ஒரு கிதாபு போதும். அதை வச்சு தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி இந்த சட்டங்களை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்தன சுருக்கமாக ஹதீஸுகளை கொண்டு வந்து என்ன செய்வார், அதை வந்து நிறுவன ஒரு புஸ்தகம் புலுகுல் மராம் என்பது. அது தமிழ்லையும் மொழிபெயர்த்து உங்களுக்கு என்ன செய்கிறது, இணையதளங்களில் அது கிடைக்கிறது. அப்படியான ஒரு இது இன்னும் நிறைய இது மாதிரி வந்து 200 நூல்கள் இணைஞ்சிருக்காரு, அவர் எழுதியிருக்கிறாரு. இது வந்து இப்னு ஹஜரை பற்றிய ஒரு சின்ன ஒரு விமர்சனம். எதுக்குன்னா ஒரு நூலை நம்ம எழுதுகிறோம்னு சொன்னால் இதையும் எல்லாரும் எதுக்கு இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அனைத்து மதுஹப் அனைத்து கொள்கை 700க்கு பிறகு வர்ற யாராக இருந்தாலும் இவரை டச் பண்ணாமல் போக மாட்டாங்க. இவருடைய மேற்கோள் காட்டாமல் ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல அவர் இப்னு ஹஜர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் பேசியிருப்பார் அவர். எந்த ஒரு டாப்பிக்கில் நமக்கு ஒரு டவுட்டு வருதோ அதில் போய் தேடி பார்த்துட்டு அதில் கிடைக்காட்டி தான் நம்ம கஷ்டப்பட்டு தேடணுமே தவிர அதில் அவரே எல்லாத்தையும் தேடிக்கிட்டு நினைஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். அதனால் இந்த இப்னு ஹஜருடைய நூல்களில் ஏதாவது ஒரு நூலை எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்போ உதாரணமாக புலுகுல் மராம் அப்படி வாசிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நிறைய பலதரப்பட்ட இல்மு அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த இவ்வளோ நூல்கள் அவர் எழுதிட்டார் இப்னு ஹஜர். அதே மாதிரி வந்து இப்னு ஹஜரை பொறுத்த வரைக்கும் அவருடைய நூல்களில் வந்து இந்த நுஹ்பத்துல் ஃபிக்ருங்கிறது ஒரு முக்கியமாக ஹதீஸ் கலையுடைய நூல். இந்த நூலை வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ஹாஃபில் ஈராக்கி என்பது ஹத்தீப் பகதாதி இவங்கெல்லாம் எழுதின நூல்களை அடிப்படையாக வைத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் உண்டாக்கியிருக்கிறார். அதே மாதிரி வந்து இந்த ஹதீஸ் கலையுடைய நூல்கள் இருக்குல்ல, அதாவது ஹதீஸ் கலையுடைய விதிகள், இந்த விதிகளை எழுதினவர்களில் பிரபலமான ஆட்கள்னு எடுத்துக்கொள்வதாக இருந்தால்
ஃபஸ்ட்டு இந்த கலையை எழுத ஆரம்பித்தவர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அபு முகமது அல் ஹசன் இப்னு அப்துல் ரஹ்மான், அதாவது ராமு ஹர்முசின்னு அதை சொல்லுவாங்க அவர் ஊரோட சேர்த்து. இவர் வந்து 365 அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹதீஸ் கலை சஹீண்டா என்ன, லைஃப்ண்டா என்ன, ஷர்த்து என்ன, முத்தவாத்திர்ண்டா என்ன, அப்படின்னு மசூர்ண்டா என்னண்டு அந்த மாதிரியான ஹதீஸுகளுடைய எத்தனை வகையாக அந்த விதிகள் இருக்கிறது என்பதையெல்லாம் எழுதுனதில் முதன்மையான ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் ராம் ஹர்முசிங்கிற பெயரால் அழைக்கப்படக்கூடிய ஹசன் இப்னு அப்துல் ரஹ்மான்கிறவர் எழுதுகிறார் 365. அதுக்கு அடுத்தது அவருக்கு அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 405 வந்து ஹாக்கிம் இருக்கிறாங்கல்ல, ஹாக்கிம்னு ஹதீஸ் ஒன்றுலாம் எழுதுகிறார்ல, அவர் அந்த ஹதீஸுடைய விதிகளை எல்லாம் முஸ்தலகெல்லாம் கொண்டாந்து எழுதுகிறார். ஆனால் இவர் வந்து என்ன செய்யலைன்னா அதை சீர்படுத்தலை. இதுக்கு அடுத்து இது இந்த வகைப்படுத்தாமல் கண்ணா பின்னாண்டு ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுருந்துருக்கிறார். அதே மாதிரி வந்து அடுத்து 3ஆவதாக வந்து யாருன்னு கேட்டால் அபு நுவைம் அல் இஸ்பஹான்னு சொன்னால் இப்போ நேற்று ஈரானில் அந்த இஸ்ரேலுக்காரங்க ட்ரோன் வச்சு தாக்குனாங்கன்னு வருது, அந்த ஊர் இஸ்பஹான்ங்கிறது ஈரானில் இருக்கிறது. அந்த இஸ்பஹானை சேர்ந்த வந்து அபு நுவைம் என்கிறவர் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. இவர் எந்த காலத்தில் உள்ளவர்னு கேட்டால் 336 430 வரைக்கும் இவருடைய காலம். 336 பிறக்கிறாரு, 430 வந்து ஒரு இறக்குறாரு. இவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இதுக்கு இந்த இப்போ நம்ம ஹதீஸ் கலை படிக்கிறோம்ல, அதுக்குன்னு அவர் எழுதியிருக்கிறார். எழுதினால அவர் வந்து நிறைய பின் வரக்கூடியவர்களுக்கு நிறைய விட்டு தந்திருக்கிறாரு, அதை முழுமைப்படுத்தலைங்கிறார், அப்படியே எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வந்து அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னு கேட்டால் ஹத்தீபுல் பக்தாதி. ஹத்தீபு சொல்கிறாருன்னு எடுத்து காட்டுவார்கள். ஹதீஸ் கலை விதியை பேசுகிறதா இருந்தால் ஒன்று இப்னு சலாஹ் சொன்னதை எடுத்து காட்டுவாங்க, இல்லைன்னா ஹத்தீபுல் பக்தாதி சொன்னதை எடுத்து காட்டுவாங்க. இவர் 392 463 வரைக்கும் உள்ள ஒரு ஆள். இவர் என்ன செய்கிறார், அல் கிஃபாயாங்கிற பேரில் இந்த ஹதீஸுடைய விதிகள் ரூல்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இவர் ஒரு முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் யாருன்னு வர்றாருன்னு கேட்டால் காலி இயாலுங்கிற பேரில் ஒரு ஆள் 476 பேர் வந்து 544 மரணித்தவர். இவர் எழுதுகிறார். இவர் ஒரு நூல்கள் எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அபு ஹப்ஸு உமர் இப்னு அப்துல் மஜீத் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நூல் எழுதுகிறாரு. இவர் 581 மரணித்தவர். இப்படிலாம் எழுதும்போது இறுதியாக 577 பிறந்து 643 மரணித்த இப்னு சலாஹ் வர்றார். அவங்களுடைய அந்த ஹதீஸ் விதிகளை எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த விதிகளை எடுத்து வைத்து கொண்டு அதை ஒழுங்குபடுத்தி அவங்க விட்டதெல்லாம் சேர்த்து அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறாரு. யார், அந்த அதான் முகத்திமா இப்னு சலாஹ் இவ்வளோ நாள் பார்த்தோம்ல, அவர் எழுதுகிறார். அவர் எழுதுனது அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா இப்னு ஹஜர் அதைத்தான் வந்து சுருக்குறார். ரொம்ப பெருசாக இருக்குது, இது வந்து மாணவர்களுக்கு ஏற்றதாக இல்லை, அறிஞர்கள் ஆய்வு செய்பவர்களுக்கு ஏற்றதாக அந்த நூல் இருக்குது என்று கருதி அவர் வந்து இப்னு ஹஜர் வந்து இந்த இப்னு சலாஹுடைய நூலை மையமாக வச்சு தான் இந்த நுஹ்பத்துல் ஃபிக்ருங்கிற ஒரு நூலை என்ன செய்கிறாரு, எழுதியிருக்கிறார். இப்போ அந்த நுஹ்பத்துல் ஃபிக்ருங்கிற ஒரு நூலை தான் நம்ம இன்னையில் பார்க்க போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஹதீஸுடைய சட்டங்கள், அந்த ஹதீஸ் விதிகள்லாம் உங்களுக்கு விளங்கிடும். அந்த நூலை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த குழுமத்தில் அந்த நூலுடைய காப்பியை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்படி 2 காலமாக போட்டது, சரியா? இதுதான் அந்த கிதாபு. பெரிய பெரிய எழுத்தாக நான் போட்டதுனால ஒரு 25 பேஜ் வரைக்கும் வரும். அவ்வளோ ஹதீஸ்களே மொத்தம் அவ்வளோதான். பெருசாக எழுத்து இருக்கிறதுனால அப்படி வருது. ஆர்டினரியாக ஒரு 12 பாயிண்ட்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 8 பக்கத்துக்கு தான் வரும். ஒரு 8 பக்கத்தில் அடங்கக்கூடிய அளவுக்கு சுருக்கி ஹதீஸ் கலையை சுருக்கி அவர் தந்திருக்கிறாரு. இதுதான் அவருடைய அந்த ஹதீஸ் கலையுடைய அந்த புத்தகம். இது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கு நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு, இந்த ஆலிம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து. ஏன்னா அந்த பாடத்தை நான் நடத்தி முடித்த உடனே நீங்கள் எடுத்து கித்தாபிலேருந்து பார்க்கணும்ல, அதுக்காக வேண்டி அந்த கித்தாபே உங்களுக்கு கிடைக்கணுமே என்பதற்காக வேண்டி அதை காப்பி பண்ணி அதை பிடிஎஃபாக மாற்றி பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இது 2 காலமாக உள்ளதாக ஆக்கியிருக்கிறோம். இந்த காலத்தை படிச்சுட்டு இந்த காலத்தை படிக்கணும். வலது பக்கம் ஒரு காலம், 2 பக்கம் ஒரு பக்கமாக இருந்தாலும் இது ஒரு காலம் இது ஒரு காலமாக கொடுத்துருக்கல, இதை முடிச்சுட்டு அப்புறம் இங்கிட்டு வந்துடணும். அப்படி படிக்க வேண்டிய வகையில் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு காலமாக தேவைப்பட்டால் கூட மாற்றி கூட அனுப்பிக்கிறோம். இதுதான் அவருடைய நுஹ்பத்துல் ஃபிக்ருங்கிற கிதாப். அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், உள்ளே போயிடுவோம் பாடத்துக்கு. நுஹ்பத்துல் ஃபிக்ரி
ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸர். இதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முழு பேர். இந்த புஸ்தகத்துடைய முழு பேர் என்னென்னு கேட்டால் நுஹ்பத்துல் ஃபிக்ரி ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸர். அந்த கிதாபை தான் நம்ம வாசிக்க போகிறோம். வாசித்து அவர் சுருக்கமாக அந்த செய்தியை சொல்லிடுவார். அதனுடைய விளக்கங்களை நான் இவருடைய வேறு விரிவுரையிலிருந்து திரட்டி உங்களுக்கு சொல்லுவேன். நானாக சொல்கிறது அல்லது அவருடைய விரிவுரை நூல்கள் திரட்டி சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு அரபிலே சொன்னால் உங்களுக்கு சிரமமாக இருக்கிறதுனால அடிப்படையான விஷயங்களை இந்த நூலில் வைத்துக்கொண்டு அதற்கான விளக்கங்களை வேறு நூல்லேருந்து எடுத்து இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வோம், தருவோம். அதனால் இப்போ நாளையிலேருந்து என்ன செய்வோம்னு கேட்டால் இந்த ஹதீஸுடைய நுஹ்பத்துல் ஃபிக்ர் முகத்திமா இப்னு ஸலாஹ் தனியாக வச்சுருங்க. இது முடிஞ்சவொன்னே அதை எடுத்தால் கூட உங்களுக்கு ஈஸியாக விளங்க ஆரம்பிச்சிடும். அதைத்தான் ஒரு சுருக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போ இந்த கிதாபை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், இனிமேல் இந்த கிதாபிலிருந்து தான் இந்த ஹதீஸ்களையுடைய பாடம் உங்களுக்கு நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் தொடர்ச்சியாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.